उपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 206வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ஈஷ சாப பிரபஞ்சனன் என்பது. வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் வருது. அவதத தன்வா பினாகஹஸ்தகிருத்திவாசாக. சிவபெருமானை பற்றிய மந்திரமாக இது வருது. பினாகஹஸ்தன் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறது. பினாகம் என்று சிவபெருமானுடைய வில்லுக்கு பெயர். சிவபெருமான் கையிலே தாங்கும் வில்லுக்கு பினாகம் என்று பெயர். அதே போல எம்பெருமானுடைய வில்லுக்கு ஷார்கம் என்று பெயர். வைகுண்டத்தில் எழுந்துள்ளக்கூடிய எம்பெருமான் கையிலே உள்ள வில்லுக்கு ஷார்கம் என்று பெயர். அதே எம்பெருமான் ராமனாக அவதரித்த பொழுது வைத்துக் கொண்டது வில்லுக்கு கோதண்டம் என்று பெயர். வில்லுக்கெல்லாம் கூட பேரா? வில்லுக்கு பேர் வைக்கலாம், நம்ம லேப்டாப் கூட பேர் வச்சுக்கலாம், யார் வேண்டான்னு. காருக்கே பேர் வைக்கிறாங்களே திரைப்படத்தில், லக்ஷ்மி அப்படின்னு டாக்ஸிக்கு பேர். அவங்களாம் அன்பு இருந்தால் வைக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருங்க நான் கொஞ்சம் என்னுடைய லக்ஷ்மிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு காரியம் செய்கிறேன் அப்படின்னார். லக்ஷ்மி எங்கன்னார்? அப்படி தூக்கினா சட்டப்பைய பேனா எடுத்தார், அப்படி பிரித்து கழுத்து போட்டார், லக்ஷ்மி அப்படின்னு. அவர் பேனாவுக்கு லக்ஷ்மின்னு பேர் வச்சுருக்கார். அந்த காலத்தில் ஃபேஷன் இருந்தது. அவருடைய வில்லுக்கு பேர் உண்டு. சிவபெருமானுடைய வில்லுக்கு பினாக்கம்னு பெயர், ராமபிரானுடைய வில்லுக்கு கோதண்டன்னு பெயர். அதே போல் அர்ஜுனுடைய வில்லுக்கு காண்டீபம்னு பெயர். இப்படி அவள் வச்சு ஊதர சங்கு கூட பெயர் வேண்டும். தேவதத்தம் என்பது அர்ஜுனுடைய சங்குக்கு பெயர். பாஞ்சஜன்யம் என்று கண்ணபிரானுடைய சங்கத்துக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அந்த பினாகம் என்கிற வில்லை உடையவன் சிவபெருமான் என்று சிவபெருமானை வில்லை கையில் பிடித்தவனாக வேதம் வர்ணிக்கிறது. இப்படிலாம் வேதம் வர்ணிக்கிறது. இப்போ சிவபெருமானுடைய கோயில்கள் எவ்வளவோ இருக்குது. எங்கேயாவது வில் பிடிச்ச சிவபெருமான் காட்சி தராரா? ஏன் காட்சி தரலைன்னா அவர் சொல்லிட்டார், இனிமேல் நான் வில்லே பிடிக்க மாட்டேன்னு விட்டார். எப்போன்னா அந்த நிகழ்ச்சியை தான் இப்போ சொல்கிறேங்கிறார் நாரதர். எந்த வில்லை வைத்துக்கொண்டு பினாகஹஸ்தன் என்று பெயரிட்டு பெருமையோடு நான் தெரிஞ்சேனோ அந்த வில்லை ஒரே நிமிடத்தில் பிள்ளை உடச்சி விட்டானே. யார்? ராமபிரான். 5000 பேர் இழுக்கக்கூடிய வண்டியில் தான் அந்த வில்லை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஆள் தூக்கிட்டு வர முடியாது. வால்மீகி ராமாயணத்தில் 5000ன்னு இருக்குது. கம்பர் பாடினார் 60,000 பாட்டு. 60,000 ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 5000 ஜாஸ்தி.
60,000 பாட்டார் கம்பர். அந்த காலத்திலலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ தான் நிறைய மெசேஜெல்லாம் வந்து கொடுத்து ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, யார் எங்கே ஓடினாலும் அடுத்த நிமிடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு விடுறதுன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் மனிதர்களே இப்படி இருந்தாங்க. அவர்களுக்கு கம்ப்யூட்டர் மூளை, எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது, இன்டர்னல் மெமரி. கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுறார், குலோத்துங்கன் சபையில் வாசிக்கிறார். 60,000 பேர் இழுத்து வந்ததாக பாடிவிட்டார். ஒட்டக்கூத்தர் எழுந்துட்டார், கம்பரே ராமாயணத்து ரொம்ப டூ மச்சாக இல்லை, இது மூலத்தில் எந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் நீ ராமாயணம் எழுதுறீரோ அந்த மூலத்தை எழுதின முனிவரே 5,000 பேர்னு போட்டிருக்கான். நீ இப்போ 12ஆல் மல்டிப்ளை பண்ணி 60,000 பேர் சொல்கிறீரே, இது நியாயமானு கேட்டார் ஒட்டக்கூத்தர். ஏதோ ஒரு கற்பனை சொன்னேன்னு சொன்னால் வீக் ஆகிடும் கேஸு. அதனால் கம்பர் சொன்னார் உடனே, ஒட்டக்கூத்தரே நானும் அதைத்தானே சொல்லியிருக்கேன், நீ 5,000 தான் 60,000, இது ரொம்ப புது மாதிரி கணக்காக இருக்குது, இது 5,000 to 60,000 சொல்கிறே கம்பரே அப்படின்னு பார்த்தார். நீ 60,000 சரியாக புரிஞ்சிக்கல போலவரே. 10,000 அரு 10,000 2ஆக கட் பண்ணு, 10,000 2ஆக கட் பண்ணால் இன்னொரு 5,000 தானே தேரும். அதுதான் நான் எழுதியிருக்கேன்னா மன்னம் கொடுற 1000 பொண்ணேன்னுட்டா. இவ்வளோ கவிதை பாடணும், அந்த கவிதையில் அப்ஜெக்ஷன் வந்தால் சமாளிக்கணும், எதிராளி ஒத்துக்க முடியாது சமாளிக்கணும். அப்படி பண்ணதான் கல்வியில் பெரியவன் கம்பன்னு சொல்லும். ஒட்டக்கூத்தரே ஒன்றும் பதில் சொல்லப்படல. ஓ அப்படி எழுதிட்டா சரி ஓகேன்னு உட்காந்துட்டார். அந்த மாதிரி 5,000 பேர் 60,000 சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நிறைய பேர் கட்டப்பட்டு ஒரு உருளை வண்டியில் வைத்து சகடையில் வைத்து இழுத்து வைத்த வில்லை ஒரு பச்சிளம்பாலகன் அனாயசமாக எடுத்தான். அதை எப்படி எடுத்தான் அப்படின்னா, ஒரு வில்லை தூக்கிறமேங்கிற மருட்சியோ பயமோ இல்லை. 5,000 பேர் இழுத்து வந்திருக்கிற வில்லை நம்ம எப்படி தூக்கிறதுன்னு நினைக்கல. அது எப்படி எடுத்தானா, சீதைக்கு போடுற மாலையை தூக்கிறது போல தூக்கிறான்ட்டான் கம்பன். அவன் தான் சொல்லணும். அது சீதாதேவிக்கு மாலை போட சொன்னால் அங்கேருந்து மாலையை மாப்பிள்ளை கொடுத்தா இந்த வயிட்டை யாரையா வச்சுக்கிறதுன்னு சொன்னான்னா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கிறது, மாலை மாற்ற போகிறாங்க, மணப்பெண் நிற்கிறது, மணமகன் இருக்கான், கையில் ஒரு மாலையை கொடுத்தாங்க. சில சமயம் மாலையை போட்டது இவ்வளோ ஈஸி இல்லை. நான் உபன்யாசத்துக்கு பறிச்சா மாலை போட்டுருவாங்க. மாலை போட்டால் அங்கே திருத்தவரை எடுக்க மாட்டார் உபன்யாசம் முடிகிற வரைக்கும். ஏன்னா நமக்கு போடலை மாலை, உள்ளிலிருந்து புறப்படக்கூடிய எம்பெருமானுடைய அருள் வாக்குக்கு மாலைன்னு வச்சுட்டு இருப்பார். அதே இந்த சிஷ்டத்தை நான் ஃபாலோ பண்ணினேன். ஆரம்ப காலம் பிரசவாக்கம் கங்காதிரீஸ்வரர் கோயிலில் நான் பாகவதம் சொல்கிறேன். ஒரு அன்பர் அன்போடு ரோஜா மாலையை வாங்கிட்டு வந்தார், அப்படியே போட்டார். பாதி உபன்யாசிலேருந்து சபாக்காரங்க போல போட்டாங்க, அவர் வந்து போட்டார். அதை கழட்டில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கனமாக இருக்குது. என்ன கனம் நம்ம அப்படி இழுக்கிறதுன்னு பார்த்தா, அந்த ரோஜா மாலையில் உள்ள தண்ணி அதில் 1/2 லிட்டர் கொட்டி வச்சுருக்காங்க, அதை போட்டிருக்காரு. அது இழுக்கிறது, இழுத்துது இப்படியோ கஷ்டப்பட்டு எனக்கு உபன்யாசம் முடிச்சுட்டு வந்தேன். மறுநாளைக்கு தொண்டையை இழுத்து கொடுத்து உபன்யாசம் பண்ணல. அதில் சொன்ன இனிமேல் ரோஜா மாலை தான் கழட்டி வச்சுக்கணும் மரியாதை. சில மாலை கொடுப்பாங்க, அதை போட்டோம்னா புல் எரிச்சுக்கிட்டே இருக்கும் உபன்யாசம் பண்ணுறது. அது மாலை காம்பெல்லாம் இருக்கும், அந்த காம்பெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும். ரொம்ப பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது, திருவரங்கத்தில் ரங்கநாதனுக்கு மாலை போடுவாங்க, ஒரு காம்பு குத்தாது. மாலையை தொடுத்தப்புறம் பொறுமையாக அந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஒரு கத்திரிக்கோள் வச்சுருக்காங்க, அதுக்கு சின்ன ராமானுஜன்னு பேர். திருவரங்கத்தில் எந்த ஐட்டம் இருந்தாலும் ராமானுஜன் தான் பேர். அது ஏன்னா எம்பெருமானுடைய பணிவெடியெல்லாம் ராமானுஜர் தான். அதான் அந்த ராமானுஜனை வச்சு கட் பண்ணி அந்த மாலையை தொடுத்து கொண்டு வருவாங்க. பெருமாளுக்கு உறுத்தக்கூடாது. அப்படி உறுத்தலும் இல்லாமல் வெயிட்டும் இல்லாத ஒரு மாலையை கையில் கொடுத்து அழகு பெட்டகமான சீதைக்கு போடுறான்னு ராமன்ட்ட கொடுத்தா அந்த மாலையை எவ்வளோ ஆனந்தமாக சுமப்பான். அப்படி அந்த வில்லை எடுத்தான். சிவபெருமான் பார்த்துட்டு இருக்கார் கைலாசிலிருந்து. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வளைச்ச வில்லது. நம்ம அந்த வில்லுக்கு நம்ம வில்லாலே நமக்கு பெயர் வச்சுட்டாங்க வேதத்துலேருந்து, சந்தோஷப்படுற வில்லு. அந்த இதை பிள்ளை அனாயசமாக எடுத்துட்டான். அவதத தன்வா பினாகஹஸ்தா, அந்த பினாக்கம் என்கிற வில்லை நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறோம், பிள்ளை அனாயசமாக தூக்கிடுது. தூக்கிற ராமபிரான் அதை வளைக்கணும், அம்பை ஓட்டு வளைக்கணும். ஒரு வளைச்சா உடஞ்சே போயிடுது. சுவாமி டெஸ்ட்டே சப்பு, ரீடெஸ்ட் வைக்கணும், ஏன்னா கொஸ்டின் பேப்பரே போயிடுது. வில்லை வளைச்சி அம்பு போடணும்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ வளைச்சவருக்கு நாம் பரிசு கொடுக்குறதா, அது முறிச்சவருக்கு கொடுக்குறதா? உடனே வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பா போல இருந்தால், அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுப்பா,
அது பெட்டி என்ன கட்டினாங்க, வில்லை வளைச்சி அம்பு போடுறவங்களுக்கு தான் சொன்னான். முறிச்சவர்கள் ஏதாவது முறிச்சே விட்டானேன்னா மறுபடியும் ரீடெஸ்ட் வைக்கலாம், ஆனால் இன்னொரு வில் கிடையாது. அது மாதிரி அந்த வில்லுக்கு ஈக்குவலாக இன்னொரு வில் கிடையாது. ஆகையினால தான் ஈசச்சாபம், சிவபெருமானுடைய வில், சம்ஹாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஈசன் அவனுடைய வில் அது. அந்த வில்லை எடுத்து ரெண்டாக உடைச்சி போட்டான் பகவான். ஏண்டா பிள்ளை, உன்னை இந்த வில்லை வளைக்கத்தான் நான் சொன்னேன், ஏண்டா உடைச்சேன்னா இன்னொரு இன்னொரு தடவை போட்டிக்கு வரக்கூடாது, சீதைக்கு நான் தான், எனக்கு சீதை தான் அப்படின்னு நிரூபிப்பது போல செஞ்சான். இது அத்தனை எம்பெருமானுடைய அந்த ஏற்றத்தையும் பெருமையும் சொல்கிறது. ஆகையினால்தான் எல்லா ஊர்லேயும் அவன் தான் வில்லோடு நிற்கிறான். எம்பெருமான் தான், ராமபிரான் தான் வில்லும் கம்புவாக காட்சி அளிக்கிறான். வேதத்தில் சொல்லலையேன்னா ஆண்டாள் சொல்லிட்டா. இதுதான் சுவாமி வேதத்தில் எங்கே சொல்லி உங்களுக்கு புரியலை. நமஸ்தே ருத்ர பன்யவ உதோ தைஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனே. வேதத்தில் ஒரு மந்திரம் வருது, சிவபெருமான் மந்திரம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன அர்த்தம்னு ஆண்டாள் காண்பிக்கிறார். உன்னுடைய கோபத்துக்கு வணக்கம், சிவபெருமானே எங்கள் மேலே கோச்சுக்காதுன்னு அர்த்தம் சொன்னான். ஆண்டாள் சொல்கிறா, கோபத்தினால ராவணனை சமகரித்த ராமபிரான்கிறா. அந்த கோபம் எதுக்கு சொல்கிறான்னா, அந்த கோபம் நமக்கு தேவை. நம்முடைய எதிரிகளை கோபித்து கொண்டு தாக்காத கடவுளை வச்சு என்ன பண்ணுறது? ஆகையினால்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு ஞான்னு பாடுற. அதனால்தான் வேதம் அவனுடைய சினத்தை கொண்டாடுறது. அதனால் அங்கே சொல்லப்பட்ட ருத்ரன் வேறு யாரும் இல்லை, ஆனந்த கண்ணீர் வெடிக்க வைக்கிறானே பக்தரை, அவனை சொல்கிறது. அவன் கையிலே வில்லோடு தான் இருப்பான், அந்த வில்லுக்கு வடக்கங்கிறது என்று வேத மந்திரத்துக்கு ஆண்டாள் அழகாக விளக்கம் காண்பிச்சுட்டான் தன்னுடைய திருப்பாவையில். வேதமனத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். அதையெல்லாம் மனசில் வச்சு நாரத பகவான் ஈஷ சாப பிரபஞ்சனா என்ற திருநாமத்தை சொல்கிறார். இதற்கு இதுவரை நாம் சொன்ன விளக்கத்தை சுருக்கி ஒரு ஸ்லோகம். ஈஷசாபம் சமானீதம் சகடே நாயுதர்ததஹ ஆக்ருஷ்டேன பட்டேர்பங்தா ஈஷசாப பிரபஞ்சனஹ. இதுக்கு தமிழ் சுருக்கம். 5000 வீர இழுத்து வந்த வண்டியில் இருந்த அரனுடைய வில்லை இருத்த வீரன் இறைவன் இவனே, எனவே இவன் ஈஷசாப பிரபஞ்சனன். யாரும் செய்ய முடியாத சாதனையை செய்ய விரும்புபவர்கள், அதற்கென தெய்வத்தினுடைய அருள் வேண்டுபவர்கள் இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். திருவேங்கடமுடையானை தியானம் செய்து கொண்டு வெற்றி பெறலாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஈஷசாப பிரபஞ்சனாய நமஹ. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.